நம்ம சட்டசபையிலேயே ஒரு நீல சட்டை போட்ட ஒரு வாத்தியார் இருப்பாரு தெரியுமா? 1996 தொடங்கி 2026 வரைக்கும், அதாவது இந்த வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வாட்டி எம்எல்ஏவும் இருந்தார். யாரு? நம்ம வாத்தியார். கிட்டத்தட்ட 20 வருஷமா எம்எல்ஏ. இத்தனை வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்காருன்னா அவரோட தொகுதியான, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரோட சொந்த தொகுதியான ராதாபுரம் தொகுதி மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கணும்ல. ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? ஒரு மினி பஸ் கூட போக முடியாத ஒரு வசதி கொண்ட பல ஊர்கள் இன்னும் அந்த தொகுதிக்குள்ள இருக்கதான் செய்யுது. சரி, இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விட்டுருங்க. அட்லீஸ்ட் அந்த ஊர் மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றது நல்ல காற்றையோ இல்ல நல்ல குடி தண்ணீரையோ கொடுத்திருக்காங்களா? அந்த வசதி இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணி வசதி இல்லாம, விளைச்சலே இல்லாம குடத்தை தூக்கிட்டு ஊர் ஊரா தண்ணிக்காக திரிவாங்களே, அதே மாதிரி தான் அந்த நிலைமையில தான் ஒட்டுமொத்த தொகுதியும் தொகுதி மக்களும் இருந்துட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை தாண்டி பல வீடுகளோட ஜன்னல் எல்லாம் அதிருமா. எதனால தெரியுமா? சுத்தி கல் குவாரிகள். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அதிக கல் குவாரிகள் இருக்கக்கூடிய ஊர் எது தெரியுமா? தொகுதி எது தெரியுமா? இந்த ராதாபுரம் தொகுதி தான். இது எல்லாத்தையும் தாண்டி சரல்களுடைய சரிவினால நடந்த மரணங்கள், கல் குவாரிகளுக்குள்ள நடந்த மரணங்கள்னு பல கொடுமைகள். இதையும் தாண்டி ராதாபுரம் தொகுதிக்குள்ள ஏங்கிட்டு இருந்த பல கல் குவாரிகள்ல இல்லீகலா மைனிங் பண்ணிட்டாங்க, அதிகமா கற்களை வெட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அப்பா அவருடைய நெருங்கிய நண்பரான பினாமின்னு அழைக்கப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செல்வராஜ் அவருடைய பல குவாரிகளுக்கு கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு நீதிமன்றம் ஃபைனே விதிச்சாங்க. 250 கோடி ரூபாய் சாதாரணமா போயிருச்சு இல்ல. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நீதிமன்றம் ஃபைன் போடுறாங்கன்னா எவ்வளவு கனிமூலங்களை சுருட்டி இருப்பாங்க, எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம சட்டசபையோட வாத்தியார், அதாவது எம்எல்ஏ அப்பா அவரோட இன்ஃபுளுன்ஸ்னால அந்த 250 கோடி ரூபாய்க்கு ஃபைனை வெறும் 14 கோடி ரூபாய்க்கு குறைச்சி மறுபடியும் கெட்டி திறந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ராதாபுரம் தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் நம்மளோட வாத்தியார் அப்பா அவர்களால ஏதாச்சும் பிரயோஜனமா ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. வாத்தியாரோட பாக்கெட்டை மட்டும் நல்லா நிரப்பிக்கிட்டாரு. குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் கிடையாது, நிலத்தடி நீர் மட்டத்தையும் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு கால்வாய் வசதி கிடையாது. சோ இதை தொடர்ந்து நோட் பண்ணி தான் கவனிச்சுதான் பல தன்னார்வலர்கள் முன்னுக்கு வந்தாங்க. அந்த தொகுதியோட எம்எல்ஏ செய்யாத வேலைகள் எல்லாம் தனி நபர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தரோட சொந்த செலவுல பாலகிருஷ்ணன் அழைக்கப்படக்கூடியவர் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கால்வாய் வெட்டி தண்ணியை உள்ள கொண்டு வந்தார். ஒரு தனி நபருக்கு எதுக்கே இந்த வேலைன்னு தான் எல்லாரும் கேட்பீங்க. ஆனா அங்க வசிக்கிற களத்துல இருக்கிற ஊர் மக்களுக்கு தான் தெரியும் நிலத்தடி நீர் மட்டத்தை எப்படி உயர்த்துறது, தண்ணியோட தேவை, தண்ணியோட அருமை என்னங்கிறது. ராதாபுரம் தொகுதி தனக்கர்குளம் பஞ்சாயத்துல இருந்து இருக்கன்துறை பஞ்சாயத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கான கால்வாய். இதே பாலகிருஷ்ணன் என்ற நபரும் இதே ராதாபுரம் தொகுதியில தான் அப்பா அவர்களுக்கு எதிராக இந்த தேர்தலையும் கண்டஸ்ட் பண்றாங்க. இவருக்கு அடுத்ததா இதே ராதாபுரம் தொகுதியில அப்பா அவர்களுக்கு எதிராக கிரிஜா தாமரை பாண்டியன் என்ற பெண்மணியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டஸ்ட் பண்றாங்க. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கிறிஸ்டோபர் என்ற நபரும் இதே ராதாபுரம் தொகுதியில தான் கண்டஸ்ட் பண்றாங்க. ஊரை டெவலப் பண்ணணும், தண்ணி வசதியை முறைப்படுத்தணும், கொண்டு போகணும், இந்த பஸ் வசதி எல்லா ஊர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த தொகுதியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், கல்கோரிகள் எல்லாம் இழுத்து மூடணும்னா இந்த மூவர்கள்ல யாருக்கு வேணா நீங்க ஓட்டு போடுங்க, யாரை வேணா தேர்ந்தெடுங்க. ஆனா தயவு செஞ்சு எம்எல்ஏ, அதாவது வாத்தியார் அப்பா அவர்கள் மட்டும் வேணாம். நான் இவ்வளவு சொல்றதுக்கும் இன்னொரு காரணம் இருக்கு. இன்னொரு தொகுதியோட எம்எல்ஏயோட பிரச்சனையை கூட சட்டசபையில பேச விட மாட்டாரு, மைக் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ஒரு அடிப்படை வசதி கூட உங்க ஊருக்கோ உங்களுக்கோ செஞ்சு கொடுக்கல. மறுபடியும் இவர் உங்களுக்கு தேவையாங்கிறத ராதாபுரம் தொகுதி மக்கள் யோசிச்சு சிந்திச்சு வாக்களிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.